இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பைபிட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ண போகிறது. ரெண்டாவது நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் பைபிட் அக்கௌண்ட்டில் வந்து 20% நம்ம ட்ரேடிங் ஃபீஸ் வந்து கம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது இருக்கிற எல்லா ட்ரேடர் அண்ட் அசட் இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க நிறைய ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபீஸ் அதிகமாகும். ஸோ தேவையில்லாத ட்ரேடிங் ஃபீஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீஸ் கம்மியாகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ சேனல். ஃபஸ்ட் வந்து பைபிட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆப் மாதிரி தான் இருக்கும். பட் யூசர் ஃப்ரெண்ட்லி தான், ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இங்கே சைன் அப்பு. நீங்கள் நியூ மெம்பர்ஸ்னால கண்டிப்பாக நீங்கள் சைன் அப் பண்ணணும். முக்கியமான விஷயம், இந்த ட்ரிக் வந்து நியூ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ சைன் அப் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். மெயில் ஐடி யூஸ் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம், மொபைல் நம்பர் அப்படின்னா கூகுளுக்கு இல்லை கூகுளில் நம்மளோட யூசர் மெயில் ஐடி வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த இடத்துல ரெஃபரல் ஐடி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெஃபரல் ஐடி கோட் ஆப்ஷன் இந்த விஷயத்தில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கோட் சொல்லுவோம், கீழே டிஸ்பிளேக்கும் இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களோட நீங்கள் சொல்லியிருந்தா 20% வந்து அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த 20% அதுக்குனால இந்த கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. கீழே கோடை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் கூகுள் ஐடி வச்சுக்கலாம், ஏன்னா ஷார்ட்டாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்லி அடுத்த ப்ராசஸ் போகும். நீங்கள் இதுக்கு பாஸ்வேர்டு அப்படிலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் வெரிஃபிகேஷன் ஆகும். வெயிட் இட். யா நடுவில் வந்து நெட்ஒர்க் எரர் காமிச்சதில்ல, சில பேருக்கு வந்து டவர் ப்ராப்ளத்தினால அந்த மாதிரி ஆகும். நீங்கள் திரும்பி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதை இழுத்து விட்டால் முடிஞ்சிடும் பர்ஃபெக்டாக. அந்த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் கொண்டு போகும். வெயிட் பண்ணுங்கள். இன்னும் சில பேருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்தால். ஏன்னா சில பேருக்கு இது கூடமே கிளியர் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்காக ஜஸ்ட் இங்கே பஸ்ஸுன்னு இருக்குதா, பஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இந்த பிக்சரில் வெயிட் அண்ட் வாட்ச். ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம வெரிஃபை பண்ணி வேண்டியது. இப்போ வெரிஃபை பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி வந்துடுச்சு. இதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க உடனே அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ வெரிஃபை நோ அதை கிளிக் பண்ணணும். இந்த சில பேருக்கு வந்து வெரிஃபை நோ வரலன்னா நம்ம அந்த வெரிஃபை நோ எங்கே போய் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பண்ணணும் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன் இப்போ கூட சொல்லிட்டு போகலாம். நீங்கள் இதை கூட கிளிக் பண்ணிடலாம் டேரெக்டாக. இல்லை ஆகணும், இங்கே மேலே இந்த 3 டாட்டுக்கு இங்கே போயிட்டு இங்கே மேலே அன்வெரிஃபைடுன்னு இருக்குதா, நல்லா வச்சுக்கோங்க. சர்ச் பாருக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிடணும். இப்போ இங்கே எல்ஐஎஃப் கீழே பார்த்தீங்கன்னா நான் விஐபி மெயின் அக்கௌண்ட் அன்வெரிஃபைடு. இப்போ நான் அன்வெரிஃபைடு இல்லை, அதை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். அப்படி இல்லையா கீழே இப்போ வெரிஃபை நோன்னு ஆட்டோமேட்டிக் வந்துடுச்சு. கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் கவலைப்பட வேணாம். இல்லை செட்டிங்ஸில் போனால் கூட வெரிஃபிகேஷன். இப்போ இதான் வெரிஃபைடு வந்துடுச்சு. இப்போ இங்கே வெரிஃபை நோ இங்கே கொடுத்து நீங்கள் கூட போய்க்கலாம். இல்லை டேரெக்டாக கூட அன்வெரிஃபைடு அங்கே வெரிஃபை நோன்னு இதில் அங்கே கூட கிளிக் பண்ணி போய்க்கலாம். டெபாசிட் பண்ணுறது ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இதை வெரிஃபை பண்ணி ஆகணும். வெரிஃபை நோ கொடுங்க. ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்தியா தான், நீங்கள் சப்போஸ் இது வேறு கண்ட்ரிலேருந்தால் நீங்கள் வேறு கண்ட்ரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யூகே யூஎஸ் நம்ம வீடியோ வந்து நிறையா அடுத்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன். ஐடி கார்டு, அதாவது ஐடி கார்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பேசலாம்ல. ஓட் ஐடி, பேன் கார்டு, இல்லை ஆதார் கார்டு, இந்த மாதிரி எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் தான். நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் அது உங்கள் விருப்பம். கையில் அது ஒரிஜினல் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஜெராக்ஸ் இந்த மாதிரி கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே பர்மிஷன் கொடுத்துடணும். இப்போ வெரிஃபை கொடுத்தா வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ப்ராசஸ் வரும். இப்போ வெரிஃபை நான் இப்போ கொடுத்ததுக்கடுத்து இந்த மாதிரி ப்ராசஸ் கிட்ட தான் போகும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் போடுறது இந்த மாதிரி வரலன்னா நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளைட் மொபைலில் நெட்ஒர்க் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டு ஆப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஅகைன் அன்ஃப்ளைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகும். இங்கே ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை இல்லை அதர் கொடுத்துட்டு இங்கே இந்தியா. இப்போ ஐடி கார்டுனா ஐடி கார்டை கொடுத்துடணும். இப்போ கேமரா ஓப்பன் ஆச்சுல, ஸோ கேமரா ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் முதல்ல ஃப்ரண்ட்
ஆதார் கார்டை ஃப்ரண்ட் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதேமாதிரி பேக் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரெகக்னிஷன் காமிக்கும். நீங்கள் வந்து உங்கள் முகத்தை வந்து நேருக்கு நேரம் வந்து செல்ஃபி மோடில் வச்சு அது கேட்குற மாதிரி சைடு மேலே கீழே நேராக பார்க்கறது, கண்ணை சிமிட்டுறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் டைமிங் வெயிட் கேட்கும். நீங்கள் ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலான்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 ஹவர்லேயே கூட எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்படி இல்லைனா கூட 2 ஹவர்ஸ் கூட 30 மினிட்ஸ் டு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே கிளியர் ஆகிடும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரிங்களா? நீங்கள் அதில் வெரிஃபிகேஷன் எல்லாமே சரியாயிடும். ஸோ நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டெபாசிட் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு, எப்படி அந்த 20% கமிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அது வெரி சிம்பிள் தாங்க. எப்படின்னா, இப்போ எங்களோட ரெஃபரல் ஐடி சொல்லியிருந்தோம்ல, அங்கே முதலே உங்களுக்கு ரெஃபரல் ஐடி ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் ஐடியில் நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட் சொல்லியிருந்தது, ரெஃபரல் ஐடி பார்த்துக்கோங்கன்னு அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. இப்போ கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி காமிக்கும் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்தோடனே இந்த மாதிரி தான் காமிக்கும். கீழே வந்து கிளைம் யுவர் ரெக்கார்ட் அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அடுத்த ப்ரொசீஜர் கொண்டு போய்டும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அங்கே காமிச்சோம்ல யூசர் நேமு பாஸ்வேர்டு அதுக்கடுத்து காமிக்கணும்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து யூசர் நேமு பாஸ்வேர்டு எல்லாம் இல்லை கீழே கூகுள்னுக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபர் ஐடி ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் அதுக்கடுத்து ட்ரேட் பண்ணுற 20% கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு பெட்டராக ஓப்பன் ஆச்சு, ஒர்க் ஆச்சு, நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் இருக்காது. முக்கியமான விஷயம் அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எப்படி ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் லாங்காக போயிட்டு நீங்கள் உங்களோட 20% ட்ரேடிங் கமிஷனை இழக்கக்கூட வாய்ப்பு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.